ஒரு 3 வருஷம் வெளியூர் வாழ்க்கை. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம், முடியல. இந்த இடைப்பட்ட காலத்துல நாங்க ஒன்று சேரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிஞ்ச இவங்க சித்தப்பா குடும்பம் வெளியூர் போயிட்டதா கேள்விப்பட்டோம். மறுபடியும் இங்கேயே வந்து வாழலான்னு முடிவு பண்ண எங்களுக்கு பெரிய பெரிய அதிர்ச்சி எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தது. என்ன அதிர்ச்சி? கயல்விழி இறந்துட்டான் தெரிஞ்சது முதல் அதிர்ச்சி. இன்னி வரைக்கும் இங்க நடக்கிற கொலைகளுக்கும் தற்கொலைகளுக்கும் கயல்விழிதான் காரணம்னு இவங்க குடும்பமும் இந்த ஊர் மக்களும் நம்புறது 2வது அதிர்ச்சி. கயல்வழி எதுக்காக சாகணும்? இப்ப நடக்கிற கொலைக்கெல்லாம் கயல்வழி எப்படி காரணமா இருக்க முடியும்? கயல்வழி எப்படி இறந்து போனாங்கிறது புரியாத புதிர். ஆனா அவ எப்படி இறந்திருந்தாலும் குழந்தைங்களை நேசிச்சு டீச்சர் வேலை பார்த்த அவ இந்த கொலைகளுக்கு எந்த விதத்திலையும் காரணமா இருந்திருக்க மாட்டா. அப்பயே எல்லாரும் 2க்கும் முடிச்சு போட்டு பேசுறாங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டாதானே பழி வாங்க முடியும். அப்போ கயல்வழி என்ன பாதிக்கப்பட்டவங்களா? பாதிக்கப்பட்டவங்கன்னா யாரால, எதனால, எப்படி? இதெல்லாம் கயல்விழி எப்படி இறந்தான்னு தெரிஞ்சாதா கண்டுபிடிக்க முடியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? சரியா தெரியல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. எதை நம்புறது எதை விடுறதுன்னே தெரியல. இவ்ளோ நடந்திருக்கு. உங்க நெருக்கமான ஃப்ரெண்டு தேன்மொழிக்கு இதெல்லாம் தெரியாதா? முதல்ல அவங்க எங்க இருக்காங்க? நீங்க இந்த ஊர் வந்த உடனே அவங்க கிட்ட போய் கேட்டிருக்க கூடாது? அப்படிதான் நினைச்சோம். ஆனா கயல்விழி இறந்து போனதுக்கு அப்புறம் பாட்டியை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போனவதான் திரும்பி வரவே இல்லை. தேன்மொழிக்கு யார் மேல கோபம்? தெரியலையே. பூசாரி சத்தத்துக்கும் வரல, பாகிய சத்தத்துக்கும் வரல. அப்போ தேன்மொழிக்கு அவங்க 2 பேரும் மேலதான் கோவமா? கயல்விழினா அவளுக்கு உயிர். அதனால அவையே அவங்க அப்பா அம்மா மேல கோச்சுக்க போறா. உங்க கதை குழப்பத்தோட உச்சகட்டம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் எங்க காதலும் கல்யாணமும் தானே. அதனாலதான் இதை நாங்களே கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணி முயற்சி பண்ணோம். ஆனா கடைசி வரைக்கும் நுனியும் தெரியல, அடியும் தெரியல. இந்த நேரத்துலதான் நீங்க வந்தீங்க. பாழடைஞ்ச வீட்டுக்கு போனீங்க. பாக்கியம் பைத்தியம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிங்க. பூசாரி பணத்தை வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிச்ச உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல. அதனாலதான் இந்த விஷயத்துல உங்களை ஊக்குவிக்கலான்னு முடிவு பண்ணிதான் உங்களை சந்திச்சேன். அப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓவரால் பார்த்தா நீங்க, கயல்விழி, தேன்மொழி 3 பேர் வச்சுதான் கதையே போகுது. உங்களுக்கு பாதி கதை தான் தெரியும். கயல்விழி இறந்துட்டாங்க. சோ மீதி இருக்கிறது தேன்மொழி. கௌரி, நம்ம தேன்மொழி போய் சந்திப்போம். ஆமா, தேன்மொழியை சந்திச்சா ஏதாவது விஷயம் கிடைக்கும். சரி ஆண்டி, நாங்க வரோம். வரோம் அங்கிள், வாங்க. ஓ, நீங்களா? ஏன் வேற யாராவது எதிர்பார்த்தீங்களா? இல்லை,
பகல நான் தூங்கும்போது யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ராத்திரி நேரத்தில் அசந்து தூங்கும்போது யாரா இவ்வளோ தைரியமா எனக்கு கதவு தட்டி எழுப்புதுன்னு யோசிச்சேன். வாங்க உட்காருங்க. தப்பி தவறி கூட இந்த நேரத்துல நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கல. ஏங்க இந்த நடுராத்திரில கூட இப்படி போட்டு தாக்குறீங்களே. இன்னைக்கு பகல் முழுக்க நீங்களும் நானும் தான் அலைஞ்சோம். அதான் நீங்களும் நல்லா அசந்து தூங்கிருப்பீங்களோன்னு நினைச்சேன். எனக்கு தூக்கமே வரல பிரகாஷ். ஐயாவுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. படுத்த 5வது நிமிஷமே நல்ல சவுண்ட் ஸ்லீப் தான். நான் உங்க வீட்ல தங்கி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எனக்கு தூக்கம் வரலனா ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் நான் வந்து உன்னை எழுப்பிடுவேன். என்ன சரியான பிசாசுக்கு வீட்ல இடம் கொடுத்துட்டேனேன்னு பாக்குறியா? இல்ல, உங்களுக்கு எப்படி தூக்கத்தை வர வைக்கலாம்னு பாக்குறேன். மியூசிக் கேட்ட வைக்கவா? வேணும்னா நான் தாலாட்டு பாடட்டுமா? சரி, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருங்க. உங்களுக்கு தன்னால தூக்கம் வந்துடும். இப்படி ஜாலியா கமெண்ட் அடிச்சு பேசிட்டு இருந்தீனா உன் தூக்கமும் போயிடும். எனக்காக நீ ரொம்ப சிரமப்பட வேண்டாம். எனக்கு தூக்கம் வரதுக்கு சிம்பிளான ஒரு வழி இருக்கே. என்ன வழி சொல்லுங்களேன். 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்தா போதும். வாக்கிங்கா? இந்த ராத்திரி நேரத்துலயா? ஆமா, மூன் வாக் போலாமா? வீட்டுக்குள்ள தானே? வீட்டுக்குள்ளயா? வீட்டுக்குள்ள நடக்க நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன்? வெளியில நிலா வெளிச்சத்துல ஜில்லுன்னு காத்து வீச. புரியுது, இப்ப புரியுது. நீங்க எந்த விஷயத்திலும் நார்மல் இல்லைன்னு இப்ப புரியுது. சரி வாங்க போலாம். ஆமா பிரகாஷ், நீ தயங்கறதுக்கான காரணம் சோம்பேறித்தனமா இல்ல பயமா? என்னங்க நீங்க வந்ததுல இருந்து இதை சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி கிராமத்துல பிறந்து வளர்ந்த இளைஞனுக்கு பயமா? நோ சான்ஸ். வாங்க போலாம். That's a good spirit. நான் போலாம். போலாமா? போலாம். ரெடி. வாங்க. பிரகாஷ், ஏன் இப்படி டார்ச்சர் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, ஆன் பண்ற, ஆஃப் பண்ற, ஆஃப் பண்ற, ஆன் பண்ற. இதுக்கு பேரு டார்ச்சர்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? டார்ச் லைட்டா இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லா யூஸ் பண்ண வைங்களேன், பேட்டரி காலி ஆயிடும். அப்போ அதை ஆன் பண்ணாமலே இருந்தா பேட்டரி ஃபுல்லா இருக்கும்ல? இருட்டுல நம்ம நடந்து வர மாதிரி இந்த பாம்பு பள்ளிகளும் வாக்கிங் வரும். அதை நம்ம தெரியாம மிதிச்சோம் வைங்களேன், நம்மள ஒரே போட போட்டுரும். அப்புறம் நமக்கு சங்கு தான். பேய் பிசாசுங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்துட்டு இப்படி பாம்புக்கும் பல்லிக்கும் பயந்துட்டு இருந்தா எப்படி? இதெல்லாம் பழகி போச்சு. ஆமா தாரா, எத்தனை வருஷமா இந்த பேய் பிசாசை பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க? 2 வருஷமா. ஹலோ, நான் தமாசு கேட்கல, சீரியஸா தான் கேட்கறேன். உங்களுடைய 2 வருஷம் ஆராய்ச்சி அனுபவத்துல ஆவிகளையோ, இந்த பேய் பிசாசு, பூதம், ரத்த கட்டரி, இந்த கொல்லிவை பிசாசு, இந்த மாதிரி அமானுஷ சக்திகளை நேர்ல பார்த்திருக்கீங்களா? இல்ல பேட்டி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஏன் கேட்குறேன்னா, அப்படி பார்த்துருந்தா அது எப்படி இருக்கும்? அது என்ன பேசுச்சு? இதை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கு. கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? என்னங்க, நான் பாட்டு பேய் பிடிச்ச மாதிரி பேசிட்டே வரேன், நீங்கள் எதுவும் பேசாமல் வரீங்க? ருசித்து ருசித்து குடிக்க ரத்தம் தரப்போகும் வாலிபனே, பூமியின் 2வது இரத்த காட்டேரியாக மாறப்போகும் மானிடனே, எம் வசியத்தால் மயங்கி நிற்பவனே, எம் தலைவன் பசியாற்ற எம்மிடத்திற்கு வா என்னோடு.
எங்கே ரத்தம்? என்னால் இயன்றவரை முயன்று பார்த்து விட்டேன். ஒரு மனிதனும் கிடைக்கவில்லையே முகாம்போ. வேட்டைக்கு போய்விட்டு வெறுங்கையோடு திரும்புவதே உனக்கு வாடிக்கை ஆகிவிட்டது. இந்நிலை தொடர்ந்து நீடித்தால் நான் உன்னை பற்றி வேறு விதமாக யோசிக்க வேண்டி வரும் அகோரா. இல்லை முகாம்போ. பதில் பேசாதே. எனக்கு பற்றி கொண்டு வருகிறது. பசி ஒரு பக்கம், இனம் அழிந்து கொண்டு வருகிறது என்ற கவலை ஒரு பக்கம், என்ன செய்வது, எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற யோசனை ஒரு பக்கம் என்னை நாளும் பொழுதும் வாட்டுகிறது. நீ எதை பற்றியும் கவலைப்படாதவனாக இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறாய். நம் இரத்த காட்டேரி இனத்துக்கு மாறிய ராசாத்தியை வேட்டைக்கு தயார்படுத்தும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க எண்ணினேன். ஆனால் இப்பொழுது அதையும் மறுபரிசீலனை செய்யும் கட்டாயத்தில் இருக்கிறேன். இல்லை முகாம்போ, ராசாத்தியை தயார்படுத்தும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் நீ ஒரு மனிதனை கடித்து விட்டு வா, பிறகு யோசிப்போம். முகாம்போ, துர்முகி, என் படை தளபதி, வா. முகாம்போ, இதோ உங்களுக்கு ஒரு சரியான விருந்தை கொண்டு வந்திருக்கிறேன். இவனை ஏற்றுக்கொண்டு வேண்டும் வரை ரத்தம் குடியுங்கள். நீ சொன்னபடியே இவன் நமக்கு சரியான விருந்துதான். ஆனால் இவனை நான் புசிக்கப் போவதில்லை. உன் வேட்டைக்கு பரிசாக நீ கொண்டு வந்த இவனையே உனக்கு தருகிறேன். நீ இவனிடம் வேண்டும் வரை ரத்தத்தை குடித்துக்கொள். இவனை நீயே எடுத்துக்கொள், நீயே எடுத்துக்கொள். முகாம்போ, ஆம், நான் உனக்கு தரும் இந்த பரிசு சில கையாலாகாத கபோதைகளுக்கு பாடமாக அமையட்டும். எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். சரி. ஏன் தாத்தா, இந்த கிராமம் இவ்வளோ அழகா அமைதியா ஆரோக்கியமா இருக்கும்போது இந்த ஜனங்க ஏன் இதை விட்டுட்டு நகரம் நகரம்னு நகரத்தை தேடி போறாங்க? ரெண்டு காரணம் மூசா. ஒன்று, விவசாயம் இங்க முன்ன மாதிரி இல்லை. விவசாய கருவிங்க ஏராளமா வந்துருச்சு. ஆள் தேவை குறைஞ்சி வேலை வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு. அதுக்காகவும் ரெண்டாவது பசங்களோட படிப்புக்காகவும் தான் அவங்க எல்லாம் பட்டணத்துக்கு போறாங்க. இப்போ பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்துக்காகவும் வசதி வாய்ப்புக்காகவும் தான் போறாங்க. ஏழைகளை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக மட்டும் தான் போறாங்க. இங்கதான் வேலை வாய்ப்பு கிடையாது. இதுதான்பா இங்க இருந்து பட்டணத்துக்கு போறதுக்கான காரணம். எப்படியோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு காலத்துல கிராமம்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும் போல இருக்கு. சரி வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வாத்தியார். வணக்கம் வணக்கம். குளிக்க போறீங்களா? ஆமா ஆமா.
வேணா மோட்டர் போட்டுங்களா? இல்ல, கிணத்துல குளிச்சுக்கிறேன். சரிங்க போயிட்டு பட்டுமா? வாங்க தம்பி. எதிர்பார்ப்பில்லாத உபசரிப்பு தான் இன்னும் இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட மாறாம இருக்கு. தாத்தா அங்க பாருங்க, யாரோ படுத்திருக்க மாதிரி இல்ல? ஆமா, இங்க வந்து படுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. வா பார்க்கலாம். தாத்தா, இது நம்ம பிரகாஷ் மாதிரி இல்ல? ஆமா, அவரு ஏன் இங்க கிடக்குறாரு? தாத்தா, இது நம்ம பிரகாஷ் அண்ணனேதான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மூசா, ஏதோ அடிக்கடி பட்டிருக்குதான்னு பாரு. இருங்க தாத்தா, முதல்ல ஒரு வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். நான் போய் ஆளுங்களை கூட்டு வந்துடுறேன் தாத்தா. பிரகாஷ், பிரகாஷ். அண்ணா அண்ணா, எல்லாரும் ஓடி வாங்கண்ணே. அங்க பிரகாஷ் மேக்கப் போட்டு விட்டு கிடக்குறாரு. சீக்கிரம் வாங்க. பிரகாஷ், என்னப்பா நடந்துச்சு? ஏன் வயக்காட்டு பக்கம் போன? வயக்காட்டு பக்கமா? ஆமாண்ணே, நீங்க அங்கதான் மயக்க போட்டு கிடந்தீங்க. நானும் தாத்தாவும் குளிக்கிறதுக்காக அந்த பக்கம் வந்தப்போ நீங்க மயக்க போட்டு கிடந்ததை பார்த்தோம். நீங்க எங்க போனீங்க? நைட்டு நானும் தாராவும் தான் ஒன்னா வாக்கிங் போனோம். அப்போ ஆமா, தாரா எங்க? என்ன? தாராவை கொண்டு ஆகலையே. தாராவா? ஆமா மூசா, நைட்டு நானும் தாராவும் தான் ஒன்னா வாக்கிங் போனோம். எதுக்காக வெளில போனீங்க? நைட்டு தூக்கம் வரல, வாங்க கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வரலாம்னு தாரா தான் சொன்னாங்க. நாங்க பார்த்தப்போ நீங்க மட்டும் தான் அங்க கிடந்தீங்க. வேற யாரும் அங்க இருந்த மாதிரி தெரியலையே. குட் மார்னிங். தாரா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு என்ன, நான் நல்லதானே இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்ல, நேற்று ராத்திரி நாம 2 பேர் தானே வாக்கிங் போனோம்.